அஜித் பொண்ணு அனுஷ்கா விஜய் அவர்களோட பொண்ணான திவ்யா சாஷா கிட்ட ரீசெண்டாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சுவாரஸ்ய தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்களோட பொண்ணு தான் திவ்யா சாஷா அவர்கள். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களோட பொண்ணு கூட ரொம்பவே க்ளோஸான ஒரு பாண்டிங்கில் தான் இருந்திருக்காங்க. எப்படி தலை மற்றும் தளபதி ரியல் லைஃப்பில் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்களோ அதே மாதிரி திவ்யா சாஷாவும் சரி, அதே போல் அஜித் அவர்களோட பொண்ணு அனுஷ்காவும் சரி, ரெண்டு பேருமே ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் விஜய்க்கும் சங்கீதாக்கும் டிவோர்ஸ் அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி இருந்துச்சு. மேலும் அடுத்தடுத்து அவங்கள பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகி வந்துட்டு இருந்துச்சு. இதனால் கண்டிப்பாக திவ்யா சாஷா மனசுடைஞ்சு போயிருப்பாங்க, ரொம்பவே மனசு வெறுத்திருப்பாங்க அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்களோட பொண்ணு ரீசெண்டாக பேசியிருந்தாங்களாமா. குறிப்பாக சமீபத்தில் அஜித் அவர்களோட பொண்ணு விஜய் சாரோட பொண்ணான திவ்யா சாஷாக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, அண்ட் ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, வீட்டில் நடக்கிற இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, தொடர்ந்து நீ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ தைரியமாக பண்ணு, அண்ட் வீட்டில் நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நீ பர்சனலாக டவுன் ஆகியாத, உனக்கு என்ன பிரச்சனைனாலுமே அக்காவா நான் இருக்கேன், எனக்கு நீ கால் பண்ணு, அண்ட் எதுனாலுமே நான் உனக்கு பண்ணுறேன். நீங்கள் தான் இப்போ அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். நீங்களே சோர்ந்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அம்மாவுமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நீயும் சரி, சஞ்சயும் சரி, அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கங்க. அண்ட் ஃபேமிலி இஷ்யூ கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் நீங்கள் பர்சனலாக டவுன் ஆகிடாதீங்க, எதுனாலுமே நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சாஷா அவர்கள்ட்ட சமீபத்தில் பேசியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயந்தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக அஜித் சாரோட ஒய்ஃபான ஷாலினி மேம் கூட சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கோம், எங்களோட ஃபேமிலியும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு, ரசிகர்கள் தான் தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க அப்படின்னு. அண்ட் அவங்க சொன்னது போலவே அஜித் அவர்களோட பொண்ணு விஜய் சாரோட பொண்ணுக்கிட்ட பேசியிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இசையமைப்பாளர் கம் ஆக்டரான ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் ஹெல்ப் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஃப்ராட் விஷயங்களை குறித்து ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தார். குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. யாராவது என்கிட்ட கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனடியாக நான் ஹெல்ப் பண்ணிடுவேன். ஏன், என்ன, எதுக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன். அந்த கடவுளோட அருளால் இப்போ நம்மக்கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்குது, அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படிங்கும்போது யாராவது ஏதாவது என்கிட்ட கேட்டால் நான் உடனே யோசிக்காமல் அதை நான் பண்ணிடுறேன். பட் அதில் நிறைய பேர் ஃப்ராடாக தான் இருக்காங்க. நான் எவ்வளோ பேருக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அமௌண்ட் அனுப்பியிருக்கேன். அதில் ஒரு சிலர் உண்மையிலுமே அது தேவைப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதில் நிறைய பேர் ஃபேக் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி தான் என்கிட்ட அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு என்னால் கேட்க முடியல. அதே நேரம் அந்த மாதிரி பண்ணுறவங்களால உண்மையான கஷ்டத்தோடு வரவங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியலை. இதுதான் என் லைஃப்பில் நடக்கக்கூடிய மிக மோசமான விஷயம் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அவர் சொல்லியிருக்கக்கூடியது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு அவர் சொல்லும் போதே தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.